அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். இன்னைக்கு மார்ச் 9ஆம் தேதி சந்தை எப்படி முடிவுற்றுள்ளது, நாளை தினம் 0 to ஹீரோ என வார கான்ட்ராக்டின் இறுதி நாள் எப்படி இருக்க வாய்ப்பு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இன்று சந்தை பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு லோ 15,990, ஹை 16,418, அப்போ கிட்டத்தட்ட நம்மளுக்கு 428 புள்ளிகள் ரேஞ்சாக அமைந்துள்ளது. நம்மளுக்கு தினசரி ரேஞ்சே வந்து 200 to 300 புள்ளிகள் இருந்தது இப்போ சராசரியாக, அப்போ அதனை கடந்துள்ளது. இதே நேற்று முடிவுற்ற விலை பார்த்திங்கன்னா 16,013. ஸோ 16,000க்கு கீழே சந்தை வரல. அதே மாதிரி திங்கட்கிழமை ஓப்பன் அப்படிங்கிறது பார்க்க சொல்லியிருந்தோம். அப்போ திங்கட்கிழமை ஓப்பனுக்கு மேலே நேற்று முடிவுற்றது, அதனுடைய தாக்கம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் இதில் புரிந்திருக்கலாம். அடுத்தது பேங்க் நிஃப்டி வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ் 33,158, இன்றைய லோ 32,948, ஹை 33,969. கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்துட்டு 1000 புள்ளிகள் நம்மளுக்கு மூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம காலையிலேயே என்ன கொடுத்துருந்தோம்னா இண்டெக்ஸ் ரேஷியோ அப்படின்னு கொடுத்துருந்தோம். காலையில் ஒரு 2 மணி நேரம் பார்த்தீங்கன்னா அந்த இண்டெக்ஸ் ரேஷியோ ஷார்ட்டேஜ் இருந்தது. நிஃப்டி ஸ்ட்ராங்காகவும் பேங்க் நிஃப்டி வீக்காக இருந்தது. அதன் பின்னே அதற்கு தகுந்த மாதிரி அதனுடைய எல்லைகளை தாண்டும் பொழுது அதனுடைய தாக்கம் அதிகமாக இருந்தது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். நாளை தினம் அப்படிங்கும்போது நிஃப்டியோடது பார்த்துட்டிங்கன்னா 16,500 காலும் 16,000 புட்டும் வந்துட்டு நம்மளுக்கு அதிகமான வர்த்தகம் நடைபெற்றிருக்கு. இதனுடைய சராசரி 16,250. அப்போது நம்மளுக்கு 16,250க்கு மேல் இருப்பதும் 16,250 கீழ் இருப்பதும் பார்க்கணும். 16,500 கால் 59னா நம்மளுக்கு 16,559 கடப்பது கடினம். 16,000 புட்டுனா நம்மளுக்கு 15,970 அப்படிங்கிறது. இதனுடைய தாக்கம் நம்மளுக்கு 16,250 இருக்க போகிறது. இதில் இடைப்பட்டது 0 to ஹீரோ நடைபெற வாய்ப்புகள் இந்த ஸ்ட்ரைக்குள்ளே இருக்கும். அதனால் 16,250 சுற்றி இருக்கிற ஸ்ட்ரைக்ஸை, அருகே இருக்கிற ஸ்ட்ரைக்ஸை மட்டும் வர்த்தகம் செய்வது நம்மளுக்கு வந்து சாதகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். 0 to ஹீரோ நடைபெற வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஆனால் நம்மளுக்கு ப்ரீமியம் ரேஞ்ச் அதிகமாக உள்ளது. பேங்க் நிஃப்டிக்கு பார்த்தீங்கன்னா 33,500 கால், 34,000 கால், 33,000 புட் கொடுத்துருக்காங்க. அதில் 33,000 to 34,000க்குள்ளே சந்தை இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். 33,500 அப்படிங்கிறது நல்ல சராசரி பிளேஸாக இருக்கும். இதனுடைய ப்ரீமியம் 550 ரூபா அப்படிங்கிறனால நம்மளுக்கு 34,050 அப்படிங்கிறது நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் பிளேஸாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. அதனால் 33,500 சுற்றி இருக்கிற நியர்பை இருக்கிற ஸ்ட்ரைக்ஸை மட்டும் வர்த்தகம் செய்ய முற்படுங்க. ஒரு பெரிய கேப் அப்போ கேப் டவுன் ஆகிட்டா அப்போ அதற்கு தகுந்த மாதிரி வாய்ப்புகள் நம்ம மாற்றணும். ஏன்னா அங்கிருந்து ரேஞ்ச் கிரியேட் ஆக போகுது. ஸோ அந்த ஃப்ளாட் ஓப்பனிங்காக இருந்தால் எப்படி நடைபெறும், கேப் அப் ஆர் கேப் டவுனில் இருந்தால் என்னென்ன ஸ்ட்ரைக்ஸ் வர்த்தகம் பண்ணலாம், அப்போ அதனை சுற்றி ஓப்பன் அருகே இருந்து நம்மளுடைய ரேஞ்ச் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க வேண்டும். சந்தையோட ஷார்ட் ரேஞ்ச் 16,238 16,477, வைட் ரேஞ்ச் 16,111 16,589 இருக்க போகிறாங்க. ரெசிஸ்டன்ஸ் 1 16,393, 16,444, 16,559. இதே சப்போர்ட் 1 16,312, 16,181, 15,972 சப்போர்ட் பிளேஸாக இருக்க போகிறது. பேங்க் நிஃப்டிக்கு பார்த்தீங்கன்னா ஷார்ட் ரேஞ்ச் 33,540 34,151 152, வைட் ரேஞ்ச் 33,188 34,412. ஸோ இதற்குள் இருக்கிற ஸ்ட்ரைக்ஸை நம்ம வணிகம் செஞ்சால் ஒரு சிறப்பாக இருக்க வாய்ப்பு இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் 1 34,050, 34,109, 34,251, சப்போர்ட் லெவல் 33,675, 33,461, சப்போர்ட் 3 33,331. இவை அனைத்துமே ஆப்ஷன் ப்ரீமியத்தின் கணக்கீட்டு படி நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துருக்கிறோம். இதுக்கு சார்ட் பேஸ்டோ நியூஸ் பேஸ்டோ எதுவுமே எடுக்காமல் எளிமையாக எப்படி கண்டறிவது அப்படிங்கிறது இந்த வீடியோவின் நோக்கமே. இது பயிற்சிக்கான வீடியோ, எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவதில்லை. நம்மளுடைய ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலமா அதனை பெயரை பயன்படுத்தி ஒரு டெலகிராம் சேனல் வந்துட்டு ஃபேக்காக க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த சேனலுக்கும் நம்மளுக்கு சம்மந்தமே இல்லை. அது வந்து நம்மளுக்கு பார்த்திங்கன்னா கிரிப்டோ கரன்சி பற்றி அவங்க அதில் விளக்கம் கொடுத்துட்ருக்காங்க. அதனால் அதனை கண்டு யாரும் ஏமாற வேண்டாம், அது உங்களுடைய ரிஸ்க் தான். ஸோ நம்மளுக்கு கிளாஸஸ் வந்துட்டு நம்ம வந்துட்டு 7ஆம் தேதி இருக்குன்னு சொல்லியிருந்தோம். சிலர் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க வந்து நம்ம அது வந்து 11ஆம் தேதியாக மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. விருப்பம் வந்து அந்த கட்டண பயிற்சியில் கலந்து கொள்ளலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.